தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு டெலிவரி ஜாப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். வாரம் உங்களால் 15,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். என்னடா சொல்கிற, 15,000 சம்பாதிக்க முடியுமா? சும்மா ஏதாவது ப்ரொமோஷனுக்காண்டி பேசாத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த வேலையை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், இதில் நல்லாவே ஏர்னிங்ஸ் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான வருமானம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட மினிமம் கேரண்டின்னு ஒன்று இருக்குது. மினிமம் கேரண்டினா என்னென்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 15 ஆர்டர் பார்த்தா போதும், உங்களுக்கு 1,250 ரூபாலேருந்து 1,500 வரைக்குமே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பே அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ உள்ள டெலிவரி நிறுவனங்களையே அதிகமான பே கொடுக்குற ஒரே நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த குயிக்கர் நிறுவனம் தான் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் அந்த வீடியோ நான் போட்டதே கிடையாது. இந்த வீடியோ நான் தெரியாமல் போடக்கூடாதுன்றக்காண்டி இதை டேரெக்டாக போய் வேலை பார்த்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கிது அப்படின்னு தான் பார்க்குறதுக்காண்டி நான் போட்டிருந்தேன். இதற்கு முன்னாடி நான் என் பழைய சேனல் கூட இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு சம்பாதிக்க முடியுமா, உண்மையாகவே உங்களுக்கு வருமானம் வருதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். இவங்கள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது. இப்போ நாளைக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு சொன்னால் 15 ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாபில் கூட இருக்கும். அந்த ஸ்லாபை பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்லாபை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? இந்த டெலிவரி ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல் டைமாக காலைல 11 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு வேலை பார்த்தாலும் தாராளமாக உங்களால் வீட்டுக்கு ஒரு 1,500 ரூபா எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எதற்காக நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டரே இல்லாமல் நான் உங்களுக்கு ஆர்டர் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட அப்படி கிடையாது. இவங்ககிட்ட ஃபுட் டெலிவரி இருக்குது, கிராசரி டெலிவரி இருக்குது, ஃபார்மசி டெலிவரி இருக்குது. எல்லா டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட தனிப்பட்ட ரீதியாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மட்டும்தான் இவங்களால் வாரம் 15,000 ரூபா சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ரகுமான் சொல்லி பேர், அவர் குயிக்கர் நிறுவனத்தில் வேலை பார்த்தாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாரம் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா, 13,000 ரூபா, 15,000 சொல்லி ஏர்னிங் ப்ரூஃப் எனக்கு அனுப்புவார். நான் நம்ப மாட்டேன். நான் டேரெக்டாக வேலை பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ என்னாலலாம் சம்பாதிக்க முடியாது ப்ரோ, ஒரு நாளைக்கு நான் 15 ஆர்டர் பார்த்தா மினிமம் கேரண்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும். 1,300 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயில் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. எவ்வளோ வருமானம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லாப் பார்த்தீங்கன்னா அப்போலாம் ஹையஸ்ட்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல் டைமாக வேலை பார்க்குறீங்க, 20 ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 20 ஆர்டருக்கு சம்பாரிச்ச அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா. ஆனால் இன்சென்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 860 ரூபா 20 ஆர்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1,360 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை ப்ரோ, என்னால் அவெல்லாம் பண்ண முடியாது. 15 ஆர்டர், அதாவது நீங்கள் 12 ஆர்டர் நீங்கள் மினிமம் பார்த்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபா கிடைச்சிது. இல்லை 15 ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு ஸ்கீம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிறுவனமே கொடுக்கல. அவங்க பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் மினிமம் கேரண்டி கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் கணக்கு வச்சாலுமே பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் கணக்கு வச்சாலுமே வீக்லின்னு சொல்லி தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 120 ஆர்டர் அசால்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு 125 ஆர்டர்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போகலாம். அந்த 1,500 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ். இந்த வீக்லி இன்சென்டிவ் எதற்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பெட்ரோல் அலவன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அதற்காக பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வீக்லி ஜாப், அதாவது இந்த வீக்லி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இந்த ஜாப் நான் சொல்கிறத விட ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஜாப்பை விட்டே நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஜாயினிங் போனஸ் கொடுக்குறாங்க. அந்த ஜாயினிங் போனஸ் உங்களுக்கு எப்படி வரும், எந்த முறைப்படி வரும்னு சொல்லி அவங்க கிளியராக உங்களுக்கு அதில் போட்டிருக்காங்க. மற்ற நிறுவனம்லாம் ஜாயினிங் போனஸ் வரும் எப்போ வரும்னே நமக்கு தெரியாது. ஆனால் இவங்ககிட்ட அப்படி கிடையாது. பேக்கப்பில் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணி விட்டுறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுட்டு கேன்சல் ஆகுது, நம்ம ஃபுட்டு கஸ்டமர் லொக்கேஷனில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கஸ்டமர் இருக்குன்னு தான் நினைப்போம். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அதிகமாகவே கஸ்டமர் சப்போர்ட்டு, தமிழில் பேசுகிற கஸ்டமர் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் ஏதாவது ஜாப்புக்கு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த நம்பரை நான் அதாவது ஸ்க்ரீனில் போட்டுக்க நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.